நம்ம சங்கீதம் 44 சங்கீதத்துக்கு நேராக நாம் வருவோம். சங்கீதம் 44 சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் நான் வாசித்து கேட்டதான வேத வசனத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் ஸ்தோத்திரம் இது யார் எழுதினது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கோராகின் புத்தரில் ஸ்தோத்திரம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி அது தெளிவான ஒரு சொல்றோம் காரியம் இங்கு சொல்லப்படாமல் இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக யாரோ ஒரு மனிதன் எழுதியிருக்கான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேத பகுதியில ஸ்தோத்திரம் எழுதினது ஸ்தோத்திரம் தெளிவான ஒரு காரியம் சொல்லப்படல. தேவனுடைய பிள்ளைகள் இதை எழுதியிருக்காங்க. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 2 பிரிவாக 2 பகுதியாக பிரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஒன்று ஸ்தோத்திரம் முன்னாடி நடந்த நாட்கள், 2வது இப்போ நடக்கிற நாட்கள். அதற்கு அதை மையமாய் வைத்து இந்த சங்கீதத்துக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு இருக்கும்போது, தேவன் நம்மோடு இல்லாமல் இருக்கும்போது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்தால் அல்லது தேவன் நம்மோடு இல்லாமல். ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு இருந்தால் என்ன, தேவன் நம்மோடு இல்லாமல் இருக்கும்போது எப்படி என்கிறதான ஒரு தலைப்பு கீழாக ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அதே இந்த வேத பகுதியிலிருந்து, இந்த சங்கீத பகுதியிலிருந்து நான் எடுத்ததான தலைப்பு என்னன்னா சொல்றோம் தேவன் நம்மோடு இருந்தால் தேவன் நம்மோடு இல்லாமல் அப்படின்றதான ஒரு தலைப்புல சொல்றேன் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இதை பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக சொல்ற தலைப்பு கொடுக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக இதற்கு ஒரு தலைப்பு நான் கொடுப்பேன். என்னன்னா நாம் யாரோடு சொல்றோம். நான் யாரோடு விட சொல்றேன் நான் கர்த்தரோடா அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தோடு விடவா. சொல்றேன் நான் யாரோடு விட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது கர்த்தர் வருவார். சொல்றேன் அற்புதங்களை செய்வார். சொல்றோம் அவருடைய சித்தமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். தம்முடைய வேலையை செய்து முடித்து மறுபடியுமாய் கடந்து செல்வார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல சொல்றோம் சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நிரந்தரமாக கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தலைப்பு நான் வேறுபடுத்தி காட்டுறேன். அங்க வருவார் போவார். ஆண்டவர் வருவார், அவருடைய காரியத்தை செய்வார், போயிடுவார் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. தேவன் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பவுமே இங்க இருக்கிறதுனால சொல்ற இந்த தலைப்பு மாறுபடுது. நான் யாரோட இருக்கிறேன், நான் தேவனோடா அல்லது தேவனை விட்டா. அல்லேலூயா. அவர் வந்து போனதுனால அங்கே சொல்றோம் அவர் சொல்றோம் தேவன் நம்மோடு அல்லது தேவன் நம்மோடு இல்லாமல் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டது. இங்க அவர் எப்பவுமே இருக்கிறபடினால நான் யாரோடு இல்லை. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வர வித்தியாசம்? புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதனுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் சங்கீதம் 44 சங்கீதத்துல 26வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் இந்த சங்கீதத்தை எழுதினதான தேவனுடைய மனுஷன் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையினால எங்களை மீட்டு விடும் என்று சொல்லி சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் இங்க ஸ்தோத்திரம் 9வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்பொழுது நீர் என்னை தள்ளிவிட்டு நாணம் பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். சத்துருக்கள்
சத்துருக்களுக்கு நாங்கள் இடைத்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகஞ்சர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்றீர். அவர்கள் கிரயத்தினால் ஆமென் உமக்கு லாபம் இல்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சர்க்கந்தமும் ஆனோம். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலக்கவும் செய்கிறேன். நிந்தித்து தூஷிக்கிறவருடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருக்களின் நிமித்தமும் பழிவாங்குகிறவரின் நிமித்தமும் என் இலச்சை நிந்தை எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தில் வெட்கம் என்னை மூடுகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சூழ்நிலைகளை இங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு இல்லாமல் இருக்கிறபடியினால ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்படும்படியாக, சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பும்படியாக, ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பகஞ்சர்கள் எங்களுக்கு விரோதமாய் பேசும்படியாக இருக்கிறது. ஆகவே நீர் எங்களை ஏன் விட்டீர் என்று சொல்லி கேட்டுட்டு எங்களுக்கு ஒத்தாசையாகும், எங்களை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்தை ஆமென் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் ஆண்டவரை நோக்கி எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க, எங்களுக்கு கிருபையா இருந்து எங்களை மீட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லி காரணத்தை நாம் பார்க்கும்போது வாசிங்க 1வது வசனத்தை. தேவனே, எங்களுடைய பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்களுடைய காதுகளால கேட்டோம். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபையின் நிமித்தமாக என்னை மீட்டுக் கொள்ளுங்க. காரணம் ஆமென், நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவமானப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் நிந்தையாக்கப்படுகிறோம், நாங்கள் நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சத்துருக்களாலே பிடிபட்டு ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எங்களுக்கு ஒத்தாசையாய் வாரும் ஐயா, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க அப்பா. ஆண்டவருடைய கிருபையினால எங்களை மீட்டுக் கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கள் தேவனை குறித்து. அல்லேலூயா, ஆமென். எங்களுடைய பிதாக்கள் ஆமென் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பூர்வ நாட்கள்ல தேவன் செய்த அற்புதங்களையும், தேவன் செய்ததான அதிசயங்களையும், தேவனுடைய வல்லமைகளையும், அவருடைய மகா பராக்கிரமமான காரியங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய தகப்பனுடைய தகப்பன், அவங்க எல்லாம் அந்த பிதாக்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அங்க ஆண்டவர் அவர்களோடு இருந்து நீ செய்த பயங்கரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்க கேட்டபடினால இப்பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில இல்லாம நாங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உம்முடைய செய்கை எங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கிறபடினால, உம்முடைய ஆண்டவரே வல்லமை எங்க வாழ்க்கையில வெளிப்படாமல் இருக்கிறபடினால, உம்முடைய அதிசயங்கள் எங்க வாழ்க்கையில காணப்படாமல் இருக்கிறபடினால, ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையாய் வாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனா ஆமென் ஸ்தோத்திரம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். அதை ஆமென் ஸ்தோத்திரம் உபாகமும் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமும் 11வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கும்படியா கேட்கிறேன். ஆகையால் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் நாட்களும் உங்கள் பிதாக்களின் நாட்களும் பூமியின் மேல் ஆமென் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேலும் அடையாளமாக கட்டி நடுவே ஞாபகமாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஆமென். அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆமென் சொல்றோம், நீங்கள் ஆமென் சொல்ற அநேக நாட்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்காக, சுகமா இருப்பதற்காக, ஆசீர்வாதமா இருப்பதற்காக, குறைவில்லாமல் இருப்பதற்காக நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆமென் சொல்றோம் பூமியின் மேல் வானம் இருக்கிறது போல. அல்லேலூயா. எப்படிங்க? பூமியின் மேல வானம் இருக்கிறது போல. ஆமென் சோத்ரம். ஆமென். அநேக நாள் இருக்கும்படிக்கு ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவர் செய்ததான அதிசயங்களை, ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை, ஆண்டவர் வழிநடத்தி வந்ததான விதங்களை நீங்கள் உங்கள் கைகளில எழுதி கட்டிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கட்டிக்கொள்ளுங்க. அவருடைய கற்பனைகளை கட்டிக்கொள்ளுங்க. அவருடைய பிரமாணங்களை கட்டிக்கொள்ளுங்க. கட்டிக்கொள்ளுகிறத மாத்திரம் அல்லாமல் ஆமென் சொல்றோம் உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? சொல்லிக் கொடுங்க. எப்படின்னா ஆமென் நீங்கள் வீட்டுல உட்காரும் போதும், வழியில நடக்கும் போதும், படுத்திருக்கும் பொழுதும், ஆமென் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? யாருகிட்ட? ஆமென் சொல்றோம். இப்போ ஆமென் சொல்றோம் புதிய ஏற்பாட்டு விசுவாசம் நாம் யாரோடு இருக்கிறோம்? சொல்றோம் ஆமென் கிறிஸ்துவோடு இருக்கிறோமா அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தோடு இருக்கிறோமா? அப்படின்னு சொல்ல வருவோம். இப்போ பழைய ஏற்பாடு கிறிஸ்தவங்க, அதாவது பழைய ஏற்பாட்டு அந்த உபதேசத்தின் படியாக உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உங்க கையில கட்டிக்கணும். உங்க நெத்தியின் நடுவில் என்ன பண்ணிக்கணும்? அடையாளமா வச்சுக்கணும். உங்க நிலைகாலில் என்ன பண்ணணும்? அதற்கு அடையாளமா என்ன பண்ணிக்கணும்? ஆமென் சொல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசேக்கு மோசே மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு, அதாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஆகிய நமக்கு ஆமென் சொல்றோம் இதே வசனத்தை வைக்கும்போது ஆமென் சொல்றோம் நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மற்றவங்களை செஞ்சதை விட்டுருங்க. ஆமென் சொல்றேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சது, மோசேக்கு செஞ்சது, ஆபிரகாம் செஞ்சது, ஆமென் தாவீதுக்கு செஞ்சது, எல்லாம் அதையெல்லாம் பேச வேண்டும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்த விதங்கள் போது ஆமென் நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்க ஆமென் சொல்ற கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா. இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில எதுவுமே செய்யல, அவன் சொல்ற விண்ணப்பத்துல அவன் சொல்றோம் எனக்கு 99% ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, எல்லாமே என் சொந்த உழைப்புல, என் சொந்த பலத்துல தான் அவன் சொல்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக வேணாம் அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே ஆண்டவர் என்கிட்ட எனக்கு எதுவுமே செய்யல அது அவன் சொல்ற எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. யாரும் இல்லைங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது ஆமென் சொல்றோம் நீங்க தான் ஆமென் சாட்சிகளா இருக்கிறீங்க. ஆமென் சொல்றோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால கட்டப்பட்டதான இந்த ஆலயத்துல கூடி வந்திருக்கிறதான அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக யாருமே கை தூக்காம இருக்கிறீங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா?
ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யாம இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே உறுதியா இருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ ஆமென், ஸ்தோத்திரம். அதை எத்தனை முறை நாம் ஞாபகப்படுத்தி இருக்கோம்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை எத்தனை முறை நாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள முதல்ல நமக்குள்ள ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இந்த அதிசயத்தை செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை உயிர் ஆமென் சொல்ற எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய வியாதியை மாற்றிருக்கிறார், ஆண்டவர் என்னை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஆமென் சொல்ற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கிறாரு, செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் அதை அவன் ஞாபகமாக தேவ சமூகத்துல அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவன் சொல்றோம். ஒரு வேலை செய்யும் போது, ஒரு அவன் சொல்றோம் வீட்டுல நான் படுத்திருக்கும் போது, அவன் சொல்றோம் எங்காவது நான் போகும்போது, இந்த சூழ்நிலை தானே ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், இந்த வழியில தானே ஆண்டவர் என்னை தப்புவித்தார், இந்த வழியில தானே என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதெல்லாம் எத்தனை முறை நீங்கள் நானும் அவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். சொல்றது புரியுதுங்க உங்களுக்கு? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் செஞ்சது என்னைக்கோ செஞ்சிருக்கலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா உங்களுக்கு தான் செஞ்சிருக்காரு. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அன்றைக்கு செஞ்சதுனால இன்னைக்கு நாம இருக்கிறோம். ஆமெவா, அல்லேலூயா. அவர் அன்னைக்கு செய்யாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு அவன் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும், என்னுடைய ஒருவேளை இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆமென் சொல்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆமென் சொல்றோம், நான் ஆமென் சொல்றோம் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யாம இருந்திருந்தார்னா ஆமென் சொல்றோம் நான் விதைக்கப்பட்ட இடமே எங்கன்னு தெரிஞ்சிருக்காரு. அல்லேலூயா, ஆமென் சொல்றோம். எங்க என்ன புதைச்சாங்க அப்படிப்பட்டதான ஒரு இடமே தெரிஞ்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. ஆனால் ஆமென் சொல்றோம் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாய் வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரம் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படி இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? எல்லா நேரத்திலும் ஆண்டவரே ஆமென் சொல்றோம். ஆமென் தலைவாரும் போது ஆமென் சொல்றோம் நம்ம தலைமையில என்ன பண்றோம், கையை வைத்து சீப்புல வாரணும். அப்போ தலைமையில கையை வைத்து ஆமென் சொல்றோம் வாரும்போது தலையில ஏதோ ஒரு சம்திங் அவன் பிரச்சனை இருக்கும்போது அவன் ஆண்டவர் அவன் சொல்றோம் இப்படிப்பட்ட சுகமான ஒரு அவன் சொல்றோம் தலை என்ன பண்ற கொடுத்திருக்க. ஆமென். நான் நினைச்சு பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் குளிக்கும் போது ஒவ்வொரு அங்கமாக நம்ம சொல்லுவோம், ஒருவேளை வியாதியிலிருந்து அவன் சொல்ற கர்த்தர் நம்ம சுகப்படுத்திருப்பானால் அந்த எந்த பகுதியில நம்ம வியாதிப்பட்டிருந்தோம் அந்த உங்களுக்கு தெரியும். அவன் அதை நினைச்சு ஆண்டவரே நன்றி ஐயா, எல்லாம் நீங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம், செஞ்சோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றோம். செஞ்சவங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட்டுறவங்க கம்மியா தான் கொடுத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணியாச்சு, அதெல்லாம் மறந்துட்டோம். காலப்போக்கில் நம்முடைய தேவைகள் வேறு விதமாய் போகிறது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமாய் போய் கொண்டிருக்கு. ஆமென். நம்முடைய தேடல் ஆமென் சொல்றோம் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனாலதான் ஆமென் சொல்றோம் எதுக்குங்க நீங்க சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னே டக்குன்னு பதில் வரல. ஆமென் சொல்றோம் யாரும் உங்களுக்கு தண்டிக்க போறது கிடையாது. ஏன் ஆமென் சொல்ற சர்ச்சைக்கு வரீங்க தப்பா சொல்லிட்டுனா யாரும் உங்களுக்கு பனிஷ் பண்ண போறது கிடையாது, யாரும் உங்களை தண்டிக்க போறது கிடையாது. ஆமென் சொல்றோம் தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தெரியல ஆமென் சொல்றோம் பரவாயில்ல. ஆமென் சொல்றோம் தெரியாத ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் ஆமென் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியல என்பதற்கு ஆமென் சொல்றோம் முதல்ல வைக்கப்பட வேண்டியது நாங்க தான். புரியுதா? ஆமென் சொல்றோம். அதாவது ஆமென் சொல்றோம் ஸ்கூல்ல ஆமென் சொல்றோம் முட்டாளாகிய ஒரு ஆமென் சொல்ற மகன் ஆமென் சொல்றோம் பாஸ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் பெருமை யாருக்கு? ஆமென் சொல்ற ஃபெயில் ஆயிட்டா அதுவும் அப்ப மட்டும் மாணவனுக்கு இல்லை, அப்பயும் டீச்சருக்கு தான். ஆமென் சொல்றேன். ஏன்னா அவனை கேர் பண்ணி என்ன பண்ணல,
அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதங்கள்ல அவனுக்கு சொல்லி கொடுக்காததுனால அவன் என்ன பண்ணிட்டான். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிறிஸ்துவுக்குள்ள வேதத்துல இருந்து தெரியலன்னா ஆமென் சொல்றோம், ஃபர்ஸ்ட் வெட்கப்பட வேண்டியது நாங்க தான். அல்லேலூயா. அதனாலதான் நான் ஆமென் சொல்றோம். ஆமென். ஆரம்ப நாட்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் சில வீட்டுகள்ல, அநேக வீட்டுகள்ல நான் சொல்லுவேன், வேதாகமத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. உங்களுக்கு சந்தேகமா இருக்கிறதான காரியங்களை எழுதி வைங்க. ஒரு சின்ன ஒரு நோட்டு போட்டு அதை என்ன பண்ணுங்க, எழுதி வைத்து ஆமென் சொல்றேன், நேரம் கிடைக்கும் போது ஆமென் சொல்றேன் என்னிடத்துல வந்து அந்த காரியங்களை கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த காரியத்தை ஆமென் சொல்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். இல்லனா தெரியலனா ஆமென் சொல்றேன் ஜெபித்து ஆமென் பல ஆமென் சொல்றேன் வேத போதகரோட ஆமென் ஆராய்ந்து அதற்குரிய காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்றோம். எந்த கேள்விகளை ஆமென் சொல்றோம் நம்ம கேட்டாலும் ஆமென் சொல்றோம் என்ன பண்றது, ஏன்னா நம்ம அதுக்குள்ள நம்ம இருக்கிறது இல்லை. ஆமென். நான் குற்றம் சாட்டும்படியாக சொல்லல. ஆமென் சொல்றோம். ஆமென். தேவ சமூகத்துல ஆமென் சொல்றோம் நம்ம எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். இப்போ இந்த நிமிஷத்துல பரலோகத்துல இருந்து தேவனுடைய வருகை இருக்குமானா எத்தனை பேர் போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அதுக்கும் நான் இருப்போம், கொஞ்சம் பேர் தான் ஆமென் நான் கையில். ஏன்னா நமக்கே தெரியுது நம்ம என்ன பண்ணல. ஆமென். நம்முடைய நடக்க, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆமென் செயல்கள் ஆமென் சொல்றோம் நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு ஏதுவான ஒரு வழியில நானும் நீங்களும் இல்லைன்னு சொல்லி நமக்குள்ள தெரியறதுனால தான் நம்ம கைதுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். இங்க கர்த்தருடைய சமூகம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். தைரியமா ஆமென் நான் போவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்றோம். ஆமென். வாழ்நாள்லாம் திருடனா இருந்தான், வாழ்நாள்லாம் கொள்ளடிச்சிட்டு இருந்தான். ஆமென் சொல்றேன். தேசமே அவனை பகைச்சு அவனை கொண்டு போய் சிலுவையில அறையுது. ஆமென். அவன் தைரியமா கேட்கிற ஆண்டவர், ஆண்டவர் உங்க ராஜ்யத்துல நினைவு கொடுங்க. அல்லேலூயா. அவன் வாழ்நாளெல்லாம் அவன் வாழ்க்கையில ஆமென் சொல்றோம் நல்லவனா வாழுங்க. ஆமென் சொல்றான். அவனுடைய மரண நாள் வரைக்கும், மரணத்தின் நிமிஷம் வரைக்கும் அவன் நல்லவனா வாழ. ஆனால் ஆமென் சொல்ற இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த மாத்திரத்தில் அவன் தைரியமாய் கேட்கிற ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுங்க, நினைவு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் எப்பொழுதுமே நாம ஆயத்தமா இருப்போம். இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். நான் கிறிஸ்துவோடு நடப்பேனால், நான் வேதத்தின்படி நடப்பேனால், ஆமென் சத்தியத்தின்படி நான் வாழ்வேனால் நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலையிலும் ஆமென் சொல்றோம் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி பரலோகத்துக்கு போவீங்களா? கண்டிப்பா போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு இருக்கேன். ஆமென் சொல்றேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் நான் பரலோகம் போவது நிச்சயம். நான் பரலோகத்துக்கு போறது நிச்சயம். சோதனை என் கூட இருக்கிறவன் ஆமென் சொல்றோம் என் கணவனோ என் மனைவியோ பிள்ளைகளோ ஒருவேளை போகாம இருந்தாலும் பரவாயில்ல, நான் போவேன். அந்த ஒரு உறுதி தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற மனுஷன் சோதரம். அவன் மோசஸ் சொல்றாரு, அவன் உன் கைகள்லயும் அவன் சொல்றோம் உன் நெற்றியிலையும் அவன் சொல்றோம் வீட்டு நிலைகாலில் என்ன பண்ணிக்கும், ஆண்டுடைய வார்த்தைகளை ஞாபகமா வைத்துவோம். அல்லேலூயா. அவன் சொல்றோம் ஞாபகமா வச்சுக்கோ. நீ ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை என்ன, ஆண்டுடைய அற்புதம் என்ன, ஆண்டவனை எப்படி அவன் சொல்ல தெரிந்து கொண்டாரு, ஆண்டவனை எப்படி முன்குறித்தாரு, உன்னுடைய ஆண்டவன் நடத்தி வந்த விதங்கள் எப்படி என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அவன் ஏன் அவன் சொல்றோம் அவன் கைகள்ல இருக்கணும், ஏன் நெற்றியில இருக்கணும், ஏன் நிலைக்கால இருக்கணும். அவன் கையை பார்க்கும் போதுதான் அவன் சொல்ற ஆண்டவன் இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. என் முகத்தை நான் கண்ணால பார்க்கும்போது என் நெற்றிக்குள்ள என் நெற்றி நடுவில் இருக்கிறதுனால அவன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறார். நான் வீட்டை விட்டு வெளில போகும்போது நினைக்காத இருக்குது. அவன் பார்க்கும்போது நான் வீட்டை விட்டு வெளில போகும்போது அல்லேலூயா வீட்டை விட்டு வெளில போகும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவன் சொல்றோம் என்னை நினைப்பூட்டுகிறது. அவன் நான் யார் என்பதை. அல்லேலூயா. நான் எங்கிருந்து வந்தவன், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து இப்போ இந்த சூழ்நிலை இருக்கிறேன்.
ஆமென் சோதரம் எனக்கு இருக்கிற இந்த ஆமென் சோதரம் உயர்வுக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த சுகத்துக்கு, இந்த மேன்மைக்கு, இந்த பலனுக்கு யார் காரணம் என்பதை நான் வீட்டு வாசலை விட்டு நான் வெளில போகும்போது இந்த நிலைக்கால இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது, ஞாபகம் வருது, ஆமென் சோதரம் தேவன் யார் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்கு எப்பேற்பட்டவராக இருந்தார், நான் அவருக்கு அவன் சொல்றது என்னவா இருந்திருக்கிறேன், தேவன் எனக்கு என்னவா என்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பது அவன் வீட்டு வாசலை விட்டு வெளில போகும்போதே தெரியும். அதோட நிப்பாட்டில் சோதரம் அடுத்த தலைமுறை அவன் சொல்றோம் தன் பிள்ளைகளுக்கு அவன் சொல்றோம் உபதேசம் பண்ணேன். எப்படின்னா, நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், வழியில நடந்து போகிற போது ஆமென் ஸ்தோத்திரம், படுக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், எழுந்திருக்கும் பொழுது அவன் அதை மட்டுமே பேசிடு. அல்லேலூயா. அவன் எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாயில தேவையே இல்லாம ஆமென் ஸ்தோத்திரம் வார்த்தைகள் வருவதற்கு அவசியமே இருக்காது. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் இந்த காரியங்களை மாட்டோம் இதை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைச்சுன்னா கண்டிப்பாக அவன் சொல்றேன் நமக்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஐயா. அவன் நான் உட்காரும் போது, நான் படுக்கும் போது, வழியில நடந்து போகும்போது, நான் எழுந்திருக்கும் போது அவன் சொல்றது அவன் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ண முடியாது, அவன் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி பேச முடியாது, ஆண்டவர் செய்த நன்மையை பற்றி பேச முடியாது, எங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நாம் தேவனோட இல்லை, நாமே என்னவா இல்லை, தேவனோடு இல்லாதபடினாலதான் நம்முடைய வாயிலிருந்து கத்திரிய வார்த்தை நம்ம வரணும். இதை நம்ம கரெக்டா நம்ம ஆமென் சொல்ற ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமே, ஏசப்பா இது செஞ்சாருப்பா ஆமென் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு இது செஞ்சாரு ஆமென் சொல்ற செய்வார். நம்ம பேசிட்டே இருப்போமே, நம்ம பேசிட்டே இருந்தா நம்ம சும்மா இருக்கும் போது உங்க பிள்ளைங்க வாயில அவன் கத்தரை புகழ்ந்து பாடுற பாடம் தான். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனங்களை சொல்லியிருக்காங்க, அவன் கெட்ட வார்த்தைகள்ல சொன்னாரு உங்க பிள்ளைங்க வாயில வராது. ஆமென் ஸ்தோத்திரம். தேவையில்லாத பேச்சு உங்க பிள்ளைங்க வாயில வராது. மரியாதை குறிச்சதான வார்த்தைகள் உங்க பிள்ளையிலிருந்து வாயிலிருந்து வராது. சினிமா பாட்டு என்ன பண்ணாரு உங்க பிள்ளைங்களுடைய வாயில இப்போ அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஆமென் ஸ்தோத்திரம் நேரா தேவ சமூகத்துக்கு வந்து உட்காருவோம். நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உடம்பு சரியில்லையா ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஹாஸ்பிட்டல் போனோம் எனக்கு மாத்திரை வாங்கி கொடு அப்படிலாம் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். ஒரு வேளை முடியலன்னா கூட முழங்கால் படிட்டு ஆமென் ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நீர் இப்படி செஞ்சிருக்கிறீங்களே எனக்கு செய்யுங்க. அல்லேலூயா. இங்க இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியில் சொல்றாரு ஆமென் எங்களுக்கு ஒத்தாசையா இருந்துடணும், உங்களுடைய கிருபையின்படி எங்களை மீட்டுக் கொள்ளுங்க. காரணம் எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, காரணம் என் பிதாக்கள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. என் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் எங்கள் பிதாக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க என் காதுகள் கேட்க. அல்லேலூயா. என் காதுகள் கேட்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். என் காதுகள் கேட்க என்னுடைய தகப்பன் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவைகள் என்னுடைய கேட்டு 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 என் இருதயமெல்லாம் அந்த வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. என் இருதயம் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த செய்கைகள் அவர் செய்த அதிசயங்கள் என் நினைவெல்லாம் நிறைந்திருக்குது. இப்போ ஆமென் நான் துன்பப்படுகிற நாட்கள்ல, ஆமென் நான் துயரப்படுகிற நாட்கள்ல, நான் வேதனைப்படுகிற நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய தகப்பனுக்கு என்னுடைய தாய்க்கு என்னுடைய பிதாக்களுக்கு செய்த அற்புதத்தை என் தேவனாய கர்த்தர் எனக்கும் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும்னு சொல்லி அவன் வந்து உட்காருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்துல கூட இது சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் தான். சங்கீதக்காரனாக தாவீது ஆமென் ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம் உம்முடைய 3வது வசனத்துல 43வது சங்கீதம் 3வது வசனத்துல உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்புகிறோம், அவைகள் என்னை நடத்தி உமது
பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலத்திற்கும் ஆமென் என்னை கொண்டு போவதாக அப்படின்னு சொல்லி ஆமென் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. என்ன சூழ்நிலை இருந்து பார்க்கும்போது ஆமென் அவரோட வழக்காடுகிற ஜனங்கள் அநேகமா இருக்கிறாங்க. ஆமென் சோத்ரம். அவருடைய சூழ்நிலை மிகவும் போராட்டமான ஒரு சூழ்நிலையா இருக்குது. அந்த சூழ்நிலையிலிருந்து தாவீது கேட்கிறார் என்ன சொல்லி, என்ன உம்முடைய வாசஸ்தலம், உமக்கு பிரியமான ஒரு ஸ்தலம். வாசம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தத்தை நம்ம சொல்லலாம்னா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இடம். ஸ்தலம்னா இடம். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இடம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இடம் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஆமென் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் சொல்றாரு, எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நான் வாசம் பண்ணும்படியாக எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றேன். அந்த இடத்துக்கு தான் தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், ஆண்டவரே அந்த இடத்துக்கு நீ பிரியமாய் தங்கி இருக்கிறதான உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன கொண்டு போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கடந்த வாரத்துல சொன்னேன், உங்களுடைய எந்த சூழ்நிலையானாலும் சரி, உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதான எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆமென், நம்மளால எந்த காரியம் முடியாதுதான். எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுதான். அதான் உண்மை. ஆண்டவரே இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது, செய்ய முடியாதுதான். ஆமென் சோத்திரம். அதனால ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை சொன்னது, எந்த காரியமானாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமானாலும் சரி, எவ்வளவு துக்கமானாலும் சரி, பாடுகளானாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல பாஸ்டர் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், பாஸ்டர் அம்மா கிட்ட கூட என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதை நான் ஒரு இடைப்பட்ட காலங்களில் நான் சொல்லிட்டு வரேன். ஆமென் ஸ்தோத்திரம். வந்த 4 வருஷத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு சகோதரி மாத்திரம்தான் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவாங்க. அது ஜெபம் இல்லாத டைம், அதாவது சபையில ஜெபமே நடக்காத ஒரு நேரத்துல ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் நான் பண்ணுவாங்க. அது 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு எல்லாம் அவன் நேரமே இல்லை. ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்தோத்திரம், நமக்காகவே பல காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணல, பக்கத்து வீட்டுக்கு போகல, எதிர்த்த வீட்டுக்கு போகல. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம டிவியில என்ன பண்ணல, நேரத்தை செலவு பண்ணல. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆமென் ஸ்தோத்திரம் கூட என்ன பண்ணல, சேர்ந்து இல்ல. ஆமென். எல்லா நேரமும் நம்ம செய்யறது நம்ம வீட்டு வேலையும் நம்ம ஸ்தோத்திரம் கம்பெனி வேலையுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆமென் ஸ்தோத்திரம், தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். 24 மணி நேரத்துல ஆமென் ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் நம்ம தூங்குறோம், கொஞ்ச நேரம் சாப்பிடுறோம், அப்புறம் ஜெபம் பண்றோமா தெரியல, வேத வாசிக்கிறோமா தெரியல. ஆமென். மற்ற நேரம் எல்லாம் என்ன பண்றோம், பிஸியாகவே இருக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ண முடியல. ஆமென். சர்ச்சைக்கு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் என்னுடைய கடமை. அவன் கேட்டாலும் சரி, கேட்கலாம், சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இதுக்காக தான் போன வாரமே சொன்னேன், ஆண்டவரே என் ஜனங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நான் நினைச்சேன். ஐயா அப்படின்னு சொல்றோம், எங்களுடைய இந்த சபையில் இருக்கிற விசுவாசி ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்ற எல்லாருமே செய்யணும், எல்லாரும் என்ன பண்ணணும், கார் வச்சிருக்கணும், எல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் அப்படின்னு சொல்ற உடனே என்ன பண்ணாரு, இருதயத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், எதையா மேன்மை அப்படின்னு சொல்றோம், எது மேன்மை சொல்றோம். ஆவடியில ஏசிஎஸ் பாஸ்டர் தாமஸ் டாடி அப்படின்னு சொல்றோம் ஒரு பிரசங்கம் சில கடந்த வார பரிசுத்தம் பண்ண நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, பரிசுத்தம் பண்ணுகிறவன் இன்னும் பரிசுத்தம் அப்படின்னு சொல்ற, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட அவனுடைய கிரிக்கு தக்கதான பலன் வருகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ நான் சீக்கிரமா வரேன், ஆமென், எனக்கு என் கூட
நீங்க என்ன கிரியை செஞ்சீங்களோ அதனுடைய பலனை நான் பண்றேன், கொண்டு வரேன். சோத்திரம். அவர் சொல்றாரு, ஆமென், சோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு சின்ன கூரை வீட்டுல இருந்தாங்க. இப்போ ஆமென், சோதரர் 2 மாடி 3 மாடின்னு சொல்லி 4-5 வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ஆமென் நடந்து போனாங்க, சைக்கிள்ல போனாங்க. இப்போ காரு பைக்குன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்குது. ஆமென். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ஆமென், சோதரன் டெய்லி சம்பாதிச்சு ஆமென், சோதரன் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு வந்தாங்க. இப்போ பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்குது. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ஆமென், சோதரம் அவங்க வீட்டுல நகையே இல்லை. இப்போ ஆமென், சோதரம் சவரமா இருக்குது. ஆமென், சோதரம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஆமென், சோதரம் ஒண்ணு இல்லாத ஒரு குடும்பமா இருந்துச்சு. இப்ப மதிக்கத்தக்க ஒரு குடும்பமா இருக்குது. அதனால ஏதோ சீக்கிரமா வரதான தேவன் ஆமென் வந்து ஆமென், ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை வீடு கட்டி இருக்கிற, ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை கார் வச்சிருக்கிற, ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிற, இதெல்லாம் கவுண்ட் பண்ண வரல. இதெல்லாம் என்ன பண்ண வரல, கவுண்ட் பண்ண வரல. நீ பரிசுத்தமா இருக்கிறியா, நீ நீதி செய்றியா, ஆமென், சோதரம் என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம். ஆமென், சோதரம். தெசலோனிக்கர் புத்தகத்துல ஆமென், சோதரம் ஆமென் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படியாய் அறிந்து இந்த விஷயத்தில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். அங்க 3வது வசனத்துல வாசித்தோம், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவன் நம்மை அழைத்தது எதற்காக தான், பரிசுத்தத்துக்கு தான். ஆமென், சோத்ரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக ஆமென் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், ஆமென், நல்லா கவனிங்க, நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு, ஆமென், எதற்கு, இதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆமென் கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் ஏன் சோதரம், நான் நல்ல ஆடம்பரமா இந்த உலகத்துல வாழணும். ஆமென், சோதரம் செல்வ செழிப்போட வாழணும். ஆமென், சோதரம் நிறைவான ஒரு ஆமென், சோதரம் எல்லாருக்கும் பெருமைப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழணும் என்பதற்காக தான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன பண்ணேன், ஆமென், தெரிந்து பண்ணேன். நிறைய பேர் கிறிஸ்தவம் நான் ஆமென், சோதரம் அங்க போயிட்டா நல்லா வாழலாம், நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென், சோதரம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆபிரகாமை போல இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்ம என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. பூமி தாங்கத்தக்கதான ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கிறிஸ்துவ தேட வராங்க. ஆனா தெளிவா வேதம் சொல்லுது, ஆமென், உன்னை உலக தோற்றத்துக்கு முன்ன தெரிந்து கொண்டதன் ரீசன் என்னன்னா, நீ அன்புள்ள பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும், ஆமென், குற்றம் இல்லாதவனா இருக்கணும்.